தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு மேக்கை வாங்கியிருக்கேன். ரெண்டாவதா ஃபர்ஸ்ட் டைமா ஆஃபீஸ்லேயும் ஒரு மேக் வாங்கியிருக்கோம். நம்ம சேனல்லையும் ஃபர்ஸ்ட் டைம் இதை தான் ஒரு மேக்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். குயிக்கான அன்பாக்சிங்கோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு தனி விதமான ஃபீலிங் இருக்கு இல்லையா? அதுவும் மேக் வாங்கும்போது கம்மியாலாம் இருக்காது, இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குயிக்கான அன்பாக்சிங்காக இருந்தாலும் அப்படி பண்ணலாம். ஏன் இந்த கொலவெறி இல்லையா? இப்போ செம வெயிட்டாக இருக்குது. நான் போன வருஷம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆப்பிளுடைய எம் சீரிஸ் சிப்பை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் போன வாட்டி முடிவு பண்ணி என்னால் இப்போ தான் வந்து வாங்க முடிஞ்சது. சம் ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஸ்டில் வாங்கியாச்சு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் மேக்புக் ப்ரோவுடைய அன்பாக்சிங். செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் இதில் நாட்ச் இருக்கிறது கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் லோகோ நம்மை அன்புடன் வரவேற்கிறது, தெரிகிறதா? ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை அன்ராப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்டைல். ஆனால் நான் நினச்ச மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் கிடையாதுங்க. இது கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. ப்ரோ வெர்ஷன் இல்லை, மேபி அதனால கூட இருக்கலாம். நல்ல வெயிட். ஸோ இந்த ஸ்லிம்மெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏர் பக்கம் போனோம். ஸோ திஸ் இஸ் ப்ரோ. ஓகே, அடுத்ததா டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. யூசர் மேனுவல் ப்ளஸ் ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. வழக்கம் போல் நமக்கான ஆப்பிள் ஸ்டிக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி கருப்பு கலர் ஸ்டிக்கர். ஏன்னா இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்வர் கலரில் இருக்குது இல்லையா? அதனால நம்ம கருப்பு வேணும்னா மேலே ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2 இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு 67 வாட்கான யூஎஸ்பி டைப் சி பவர் அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் M1 Max இருக்கக்கூடிய அந்த மேக்புக்கை வாங்கியிருந்தேன்னா அதில் 97 வாட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எனக்கு 67 தான் வந்திருக்கு. ஓகே, அண்ட் டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். இதில் என்ன ப்ரோ ஆச்சரியம்? எப்பவுமே இதுதான் கொடுப்பேன்னு நிறைய பேர் சொன்னீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேங்க. அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையுமே சும்மா தெரிஞ்ச மாதிரிலாம் புரோட விட மாட்டேன். தெரிஞ்சதை தெரியுது, தெரியாததை தெரியாது, தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த மேக்ஸ் சேஃப் கேபிள். இது இப்படி வச்சா இப்படி சார்ஜ் ஆகும். நாங்கள் பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, இந்த ஒயர் வச்சு இது இழுக்கவே முடியுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோதான், பாக்ஸில் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம மேக்புக்கை பார்க்கலாம். ஆக்சுவலி நான் கூட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் தான் ஆப்பிள் லோகோ இருக்கும்னு நினச்சேன். பட் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் மாதிரி தான் வந்து தெரியுது, சில்வரிஷ் ஃபினிஷில். விச் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் குட். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஒரே விரல் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஓப்பன் ஆகணும். எஸ், ஓப்பன் பண்ண உடனேவே நமக்கு ஆப்பிள் லோகோ வந்துடுச்சு. அண்ட் இட்ஸ் லோடிங். குவைட் யூனிக். ஏன்னா நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேக் யூஸ் பண்ணுறாங்க. ஆஹா ஓஹோன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணுற வரைக்கும் எதையுமே நம்ம கேட்கக்கூடாது இல்லையா? ஐ எம் ஹார்ட் கோர் விண்டோஸ் யூசர். ஏன்னா காசு கம்மி, நமக்கு கிடைக்கிற ஆப்ஷன் ஈஸி. அதை பற்றி ஏதாச்சும் டவுட் கேட்டால் சொல்லுவாங்க. நம்மளும் கற்றுக்கிறது ஈஸி. சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும் விஷயங்கள் அதுதான். ஸோ இது இனிமேட்டு தான் நான் புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். ஒரு சில டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து வேறு லாங்குவேஜஸ் மாறி நமக்கு நிறைய விஷயங்கள் காமிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது கூடவே நான் பண்ணுறது சரியாக இருக்காது. அதனால் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லேப்டாப் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது 1.6 kilograms இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்லி ஒரு பாக்ஸி டிசைன் தான். ஸோ யாராச்சும் வந்து மேக்புக் ஏரெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கிளாசிக் லுக்காக தான் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய விதமான விஷயங்களை இவங்க கிளாசிக் பீரியடில், அதாவது கொஞ்சம் பழைய லேப்டாப்ஸில் பழைய மேக்கில் எப்படி இருந்துச்சோ அந்த விஷயத்தை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இதோடைய போர்ட்ஸ் 2 Thunderbolt 4 USB Type C போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5mm ஜாக் இருக்கு. அண்ட் மேக் சேஃபும் இந்த சைடு தான் இருக்கு. சூப்பர்வான ஒரு சார்ஜிங் டெக்னாலஜிங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ல, அதனால. அண்ட் ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு Thunderbolt 4 USB Type C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய கார்ட் ஸ்லாட்டும் வந்து இங்கே இருக்கு. ஸோ பெரிய கார்ட் ஸ்லாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் கார்ட்ஸ் வந்து நம்ம அழகாக வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இதில் டைப் ஏ இல்லை. ஸோ அந்த டைப் ஏ வேணும். என்கிட்ட நிறைய பென்ட்ரைவ்ஸ் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு, டைப் சி கேபிள் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக பெல்கின்லேருந்து
வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பட் ஹீட்டிங் ரொம்ப அதிகமாகும். தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் மேக்புக் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த டச் பார் கிடையாது. ஏன்னா போன வாட்டி லான்ச் பண்ண மேக்புக் ப்ரோவில் அவங்க டச் பார் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் கீஸே வந்து கிடையாது. நம்ம விண்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷன் கீ பார்த்து பழகிருப்போம் இல்லையா, அது அதில் கிடையாது. அதற்கு பதிலாக ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி வேணாப்பா, நாங்கள் வந்து வி ஆர் ஸ்டிக்கிங் டு அவர் பேசிக்ஸ்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் கீயை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கீபோர்டை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ரொம்ப பெரிய கீ ட்ராவல்லாம் வந்து கிடையாது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு கீயுடைய ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இதில் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பர்டிகுலர்லி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டும் இல்லாமல் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தான் நிறைய விதமான விஷயங்கள் வந்து டைப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே இருக்கு, ரெஸ்பான்ஸும் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீபோர்ட்லேயே இந்த சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லேயே நமக்கு டச் ஐடியும் இருக்கு. ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா லேப்டாப்பை கம்பேர் பண்ணுறதை விட இதில் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கு. அடுத்த ஸ்டார் ஆஃப் த ஷோ யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் பேட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேக்புக்கை கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ இந்த ட்ராக் பேட் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணி பழகினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் பேடில் மட்டுமே நம்ம ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸை வச்சுக்க முடியுது. எல்லாமே ரெஸ்பான்சிவாகவும் இருக்கு. நம்ம எப்படி ஐஃபோனில் வந்து டச் ஸ்க்ரீனை வச்சு டபுள் ஃபிங்கர் ட்ரிபிள் ஃபிங்கர்லாம் வச்சு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஃபிங்கர் இருக்கட்டும், ட்ரிபிள் ஃபிங்கர் இருக்கட்டும், ஸ்வைப் லெஃப்ட் ரைட்டு, ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இதுலேயும் இருக்கு. அதே போல் அந்த கிளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கிளிக்கெல்லாம் வந்து கிடையாது இந்த ட்ராக் பேடில். பட் ஒரு சட்டிலான ஒரு ஃபீல் இருக்கு, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா நான் இந்த கீபோர்ட் மற்றும் இந்த ட்ராக் பேடுக்கு குறிப்பாக நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேனாக மாறிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போவே நீங்கள் பல பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நாச். எஸ், என்ன பண்ணுறது, நாச் இல்லாமல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நாச் இருக்கே தவிர எனக்கு அது பெருசாக டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணல. ஏன்னா நம்ம விண்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் பெசல்ஸ் தான் எல்லா சைட்லையுமே இருக்குது. அதில் மேல் பகுதியில் மட்டும் நடுவில் ஒரு பெரிய நாச்சை வந்து கொடுத்துருக்காங்க. நாச்சை கொடுத்தது மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லலை. பட் அந்த நாச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் ஐடி போன்ற எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்து கிடையாது. வெறும் நாச்சை மட்டும் பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் இடிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1080pல ஒரு நல்ல வெப்கேம் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்கு, அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் சின்னஸா கண்டிப்பா கொடுத்துருந்துருக்கலாம். அந்த நாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நீங்கள் அந்த கர்சர்லாம் வந்து அது மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த நாச்சுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது, அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுறது இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் தான் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நாச்சை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லாட்டி ஃபேஸ் ஐடி கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நான் மேக்புக்கை வாங்குற வரைக்குமே நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, மேக் ஆஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்பிளே அப்படின்றது போல சொன்னாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14.2 இன்ச்க்கான லிக்விட் ரெட்டினா XDR டிஸ்பிளே இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ப்ரோரஸ் ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்லீக்காக ஏற்கனவே வந்து மேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் அப்படியே மெதுவாக போயிட்டு வரும். பார்க்கறதுக்கு அந்த அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. அது இன்னும் 120 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது இன்னுமே வந்து நல்லா இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ நான் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிரச்சனை கிடையாது, சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் இதில் 10,000 மினி LEDs இருக்கிறதா வந்து சொல்றாங்க. 1600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. நான் ஆல்ரெடி வந்து நிறைய விண்டோஸ் லேப்டாப்பே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நல்ல பிரைட்னஸ் இருந்ததெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இதுலையுமே அது ஈக்குவலாக வந்து இருந்துச்சு. ஸோ பிரைட்னஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ மல்டிமீடியாவை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், நல்லாவே இருக்குங்க. கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் மேபி மாற்றி நமக்கு வேணும்னா கேலிப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு நான் விண்டோஸ் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அதில் AMOLED டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணதுனால OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணதுனால இதில் கொஞ்சம் அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் நம்ம கலர் கேலிப்ரேஷன் பண்ணிட்டோம்னா அதுவும் பக்காவாக இருக்கும். டிஸ்பிளேவை பற்றி பேசும்போது இதில் நான் ஒரு விஷயத்தை கம்பல்சரி பேசி ஆகணுங்க. இதுக்கு இந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை நான் வேறு எந்த லேப்டாப்லையுமே பார்க்கல. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. பட் லேப்டாப் செக்மெண்ட்லேயே இது வரைக்கும் ரொம்ப பெருசாக இல்லாத லேப்டாப், ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பில் இந்த அளவுக்கான ஒரு சவுண்ட் குவாலிட்டி நான் பார்க்கவே கிடையாது. பேஸும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. ஒரு செம்ம சவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கான ஒரு சவுண்ட் ஒரு லேப்டாப்பில் கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. நான் வந்து வீடியோலாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்பீக்கரில் போட்டாலே ஐ எம் குட் டு கோ. எல்லா சவுண்டுமே சூப்பராக இருக்குது, டாப் நாச்சாக கேட்குது. முக்கியமாக நான் இந்த மேக்புக்கை வாங்கினதுக்கான காரணம் இதில் M1 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிளுடைய சிலிகான் சிப் இருக்கிறதுனால தான். M1 Maxும் இருக்குது, நம்ம பட்ஜெட்டும் மேக்ஸிமம் போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1,94,000 அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய். 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஐயையோ அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த ஃபீல் வந்து இருந்தது, போச்சு அப்படின்ட்டு. பட்
போக போக அது மாற ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்றத வந்து நான் இன்னும் என்னுடைய விண்டோஸ் டு மேக் ஸ்விட்ச் பண்ணதுக்கான காரணத்தோட சேர்த்து சொல்லும்போது சொல்கிறேன். பட் இதில் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் M1 சிப்புக்காக, அது M1 ப்ரோக்காக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ளூயிட்னஸ் வந்து கொஞ்சமாக வந்து தெரியாமல் இருக்குது. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ப்ளஸ் இதை நான் மெயினாக இப்போ வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தது எடிட்டிங்க்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸில் வச்சு நீங்கள் எடிட்டிங் பண்ணாலுமே 4K ஃபுட்டேஜே வச்சு எடிட்டிங் பண்ணாலுமே இதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆப்பிளுடைய சிலிகான் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. நம்ம வேற இன்டெல் சிப்புக்காக ரெடி பண்ண சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகுது, பட் அதில் சின்ன சின்ன லேக் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோம். பட் அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து பேட்டரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நார்மலாக நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யணும் ஒரு லேப்டாப்பில் அப்படின்னா பவர் கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும், ஆன்லேயே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெசசிட்டியே வந்து கிடையாது. பேட்டரி மட்டுமே இருந்தாலே வந்து போதும். நீங்கள் வந்து பவர் டாக் எங்கேயோ ஒன்று இருக்குனாலுமே நீங்கள் அதெல்லாம் வந்து இதை வச்சு எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன்னாலும் பண்ணலாம். கேம் விளையாட முடியாது, கேமிங் விளையாடுறவங்கலாம் கேட்காதீங்க. மேக் இஸ் நாட் ஃபார் கேமர்ஸ், ஓகேங்களா? பியூர் ப்ரொடக்டிவிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது M1 Pro நான் வாங்கின வரைக்குமே போச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஐ எம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். இதில் 8 கோர் CPU இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு மாடலில் 10 கோர் CPU இருக்கு. அதில் சார்ஜிங் ஸ்பீட்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்து மாறுபடும். 45,000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல வருது. அவ்வளோ ரிஸ்க் வேணாம் அப்படின்றதுனால தான் இது எடுத்தேன். பட் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ஒரு சில பாப்புலரான பெஞ்ச் மார்க் கேம் வந்து நாங்கள் இதில் வந்து ரன் பண்ணோம். ஸோ எல்லா பெஞ்ச் மார்க் கேம் சும்மா அப்படியே தூக்கி சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லும். எல்லாத்துலயுமே டாப் நாச்சோட ஸ்கோர் வந்து வந்திருக்கு. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நீங்களே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்ததா இந்த லேப்டாப்ல நான் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலுமே லேப்டாப்ல ஹீட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. ஓரளவுக்கு இருக்கே தவிர ரொம்ப அதிகமாக கிடையாது. ஃபேன்ஸ் இருக்கு, பட் அந்த ஃபேன் ஆன் ஆகியே நான் வந்து பார்த்தது இல்லைங்க. எவ்வளோ ஹெவி டாஸ்க் பண்ணாலுமே ஃபேன் மேக்ஸிமம் ஓடுறதில்ல. அப்படியே ஓடினாலுமே ரொம்ப சவுண்டு கம்மியாக தான் வருது. அதை நான் நோட்டீஸ் கூட பண்ணல. இது ஒரு விஷயம். அண்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 70 வாட் ஹவருக்கான பேட்டரி இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 மணி நேரம் அந்த பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்கிறாங்க. 10 மணி நேரம்லாம் வருமாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்துச்சுங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். கலர்ஸ்லாம் கரெக்டாக பார்க்கணுன்றதுனால அப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு இதில் பேட்டரி லைஃப் அப்படி 8 மணி நேரம் வந்துச்சு. நான் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஆஃபீஸில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். சார்ஜர் இங்கே இருக்குது, மேக்ஸெஃப் சார்ஜர். என்னடா பண்ணலாம் போது இதில் பிடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சார்ஜர் நம்ம ரேண்டமாக யூஸ் பண்ணக்கூடிய சாம்சங் சார்ஜர் எடுத்து இந்த டைப் சியில் போட்டு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரச்சனையே இல்லை. அதுலேயுமே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, பட் ஸ்டில் உங்களுக்கான பேட்டரி பேக்கப் இந்த லேப்டாப் வேற லெவலில் தாங்குது. எனக்கு ஒரு நாள் வருதுன்னா பார்த்துக்கோங்க, நல்ல பேட்டரி. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்புக் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் வாங்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கரெக்டாக ஒரு வாரம் மட்டுமே இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஹார்ட் கோர் விண்டோஸ் யூசர், கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பழகி எல்லாமே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது ரிவ்யூ கிடையவே கிடையாது. ரிவ்யூ அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் இது ரிவ்யூ பண்ண போறேன். உங்களை எத்தனை பேருக்கு ரிவ்யூ வேணுமோ லைக் பண்ணுங்க. பிளஸ் ரிவ்யூ வேணுன்றவங்க இதில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் இதில் மிஸ் பண்ணணும், இல்லை இதெல்லாம் வந்து ரிவ்யூவில் நான் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட ரிவ்யூவில் எல்லா விஷயத்தையுமே நான் சொல்ல போகிறேன். இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே இன்னும் டெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியலாம். அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? இன்னும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.